Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் செயல்பட்ட ஒரு அமைப்பு வாரத்தில் 3 நாட்கள் இலவச அசைவ உணவும் பரிசு பொருட்களும் வழங்கி மக்களை ஈர்த்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அங்கு திரண்ட ஆயிரக்கணக்கான மக்களிடம் அந்த அமைப்பினர் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி முதலீடு என்ற பெயரில் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலம் மட்டுமன்றி தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 7500க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அந்த அமைப்பு சுமார் 3000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான புகாரின் பேரில் கடந்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அந்த அமைப்புக்கு சொந்தமான மண்டபத்தில் இருந்து தங்கம், வெள்ளி மற்றும் பெருமளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சோதனை நேரத்தில் ஏற்பட்ட மோதலில் போலீசார் மீது தாக்குதல் நடந்ததாகவும் அது குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் பணத்தை இழந்தவர்கள் அளித்த புகார்களுக்கு இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் இந்த அமைப்பின் நிகழ்ச்சிகளில் உள்ளூர் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டதே தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும் மோசடிக்கு பலியாக இதுவும் ஒரு காரணம் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை தாங்கள் இழந்த பணத்திற்கு ஈடாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்ன அவர் பெந்தேகோ சபையினுடைய தலைவராக இருக்கிறார் சேலம் மாவட்டத்தில். அதில் இருக்க சின்ன பாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமைனா ஒரு கூட்டம் போடுவாங்க. அதில் இந்த அன்னை தெரசா சம்மந்தமாக பேசி இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்க அத்தனை பாஸ்டர்ஸ்கிட்டையும் சொல்லி சின்ன கிராமத்தில் இருக்க வயசானவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஊனமுற்றோர் இவங்களை எல்லாமே 500 ரூபா ஸ்கீம்னு சொல்லி 5000 ரூபா ஸ்கீம்னு சொல்லி நலத்திட்ட உதவின்னு சொல்லி அவங்க மக்களை சர்ச்சில் சம்மந்தப்பட்டு உங்களை மதம் மாற்றலைனாங்க, ஆண்டருடைய பேரை சொல்கிறோம், ஆண்டருடைய வார்த்தையை சொல்கிறோம், நீங்கள் வேணும்னா மதம் மாறிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த நலத்திட்ட உதவியில் வாங்கிக்கலாம்னு சொல்லி இது சம்மந்தமாக தான் இவங்க இந்த இதை கொண்டு வந்தாங்க. பணம் போடுங்க, 1க்கு இரட்டிப்பாக தரோன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக ஆரம்பித்து அன்னை தெரசா மனித அறக்கட்டளைன்னு எங்கள் வாழ்க்கை ஆதாரத்தையே முடிச்சிட்டாங்க. இதில் ஆரம்பித்து அதில் முடிச்சிட்டாங்க. நாங்கள் எதனால் போய் போட்டோம்னாக்கா அந்த பெந்தகோஸ்தே திருச்சபை அம்மாப்பட்ட லோக்கல் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்காங்க, அவரெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் லோக்கலில் தான் நடத்துகிறாங்க, நம்பிக்கையில் போட்டோம். 2வது நம்ம வடக்கு சட்டமன்ற அமைச்சரும் எம்எல்ஏவும் திறந்து வச்சாங்க, மேயரும் திறந்து வச்சாங்க. அதனால் சரி, நான் டிஎம்கே கட்சி தான் இருக்கேன், நம்ம ஆளுங்களாம் திறந்து வச்சுருக்காங்களே, அப்படியே ஏமாற்றிடுவாங்க, இவ்வளோ பேர் போகிறாங்களேன்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் போட்டேன், இல்லைன்னா சொல்லலை. அதனால என் வாழ்க்கையே முடியும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மோசடி தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரி பலமுறை போராட்டம் நடத்தியும் இதுவரை தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் தங்கள் பிரச்சினை குறித்து அமைச்சரிடம் மனு அளித்தும் அவர் தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்ததும் இந்த மாதிரி மதத்தில் சேருங்க, டெய்லி வெள்ளிக்கிழமைனா வாங்க, நமாஸ் படிங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு நல்லது, எந்த குறைவும் வராது, நம்ம ஏசப்பாவை நம்பினா நம்ம நல்லா இருப்போம், நீங்கள் இந்த காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காசு வரும், உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போட்டாலும் சரி தெரியாத போட்டாலும் சரி இந்த பணம் 50,000 போட்டால் இந்த காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. போட்டு கடைசி நேரத்தில் எங்களை இப்படி பழி எடுத்துட்டாங்க சார். எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. 1000 வாட்டி நாங்கள் அங்கே போகிறோம். அந்த அம்மா வீட்டுக்கு அநாகரிகமாக பேசுகிறாங்க. அந்த அம்மா அன்னைக்கு உள்ளேருந்து வெளியே எதுக்கு நீங்கள்லாம் உள்ளே வந்தீங்க, வெளியே போங்க அம்மா, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாதுக்கிறாருங்கம்மா, அம்மா சைக்கோ ரேஞ்சுக்கு போயிட்டாரு, ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா, நான் சொந்தத்தில் போய் பார்த்துக்கிறேன்றதுக்கு இப்போல்லாம் என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு வந்தாதான் செந்தில் பாஸ்டர்கிட்ட இருக்குது, நாங்கள் வாங்கி தரோம், பிடிக்கிறோம் அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்காத அமைச்சரை எதிர்த்து வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த பாதிக்கப்பட்டவர்கள் முடிவு செய்துள்ளனர். அதற்காக அஜித் என்பவரை அவர்கள் வேட்பாளராகவும் அறிவித்துள்ளனர். இதனால் சேலம் அரசியல் வட்டாரத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த மோசடி விவகாரம் வரவிருக்கும் தேர்தலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.